மக்களே, டிடிஎஃப் டாஸ்க் 5ல் நம்ம சௌந்தர்யாவுக்கு பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சௌந்தர்யா உங்களுக்காக வந்து யார் விளையாட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சௌந்தர்யா வந்து யார் கை காட்டினாங்க அப்படின்னா விஜய் விஷால் வந்து கை காட்டினாங்க. சார், எனக்காக வந்து விஜய் விஷால் அவர்கள் வந்து விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து 3 பாயிண்ட் கொடுக்குறேன், நீங்கள் வந்து எத்தனை பாயிண்ட் வந்து விஷாலுக்கு வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சவுண்ட் வந்து அந்த இடத்துல சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு 2 அவனுக்கு 1 நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து டீல் பேசினாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பிக் பாஸ் வந்து கேம் வந்து சொல்லாது. என்ன கேம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய சாப்பாடு இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஐட்டம்ஸே இருக்குன்னு நினைக்கிறேன். 20 விதமான ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். தக்காளி சோறு, அதுக்கப்புறமா ஜாங்கிரி, அதுக்கப்புறம் லஸ்ஸி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கண்டது போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்காங்க. அது பேர் கூட வந்து எனக்கு என்னன்னே தெரியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டது போனதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 20 ஐட்டம் ஃபுட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து சாப்பிடணும். ஸோ இதுதான் வந்து டாஸ்க்காக இருந்தது. எவ்வளோ நேரம்னு கேட்டு பாருங்கள். 3/4 மணி நேரத்தில் 20 ஐட்டத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு முடிக்கணும். இதுதான் வந்து டாஸ்க்காக இருந்தது. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம விஷால் அவர்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு 3 பாயிண்ட் கிடைக்கும். சௌந்தர்யா வந்து அந்த 3 பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து விஷாலுக்கு வந்து கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. இந்த மாதிரி வந்து பஸர் வந்து அடிக்குது, டைமிங்கும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம விஜய் விஷாலும் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன மாதிரி பண்ணார் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஃபுட் எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து கொட்டி அப்படியே இந்த முனி படத்தில் நம்ம ஆள் பண்ணுவார்ல, இவர் ராஜகிரன் வந்து பண்ணுவார்ல, சோத்தை உருண்டடிச்சு வந்து உருண்டை பிடிச்சி வந்து அடிப்பார்ல கப்பு கப்புன்னு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக வந்து வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக பார்த்தீங்கன்னா எடுத்து நவுத்திக்கினே இருந்தால் எவ்வளோ எஃபோர்ட் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டு நம்மளால் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு. ஸோ வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, சாப்பிட்றது கஷ்டமான விளையாடா, ஈஸியான ஒரு டாஸ்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நினைக்குவோம். ஆனால் அங்கே வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உள்ளே போச்சு அப்படின்னா நம்மளுக்கே வந்து தெகுட்டும். ஸோ அந்த மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, அந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி விஷாலை வந்து கூட்டின்னு போயிட்டு அவருக்கு வந்து பிளட் ப்ரெஷரு, அதுக்கப்புறம் பிபி, அதுக்கப்புறம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய சுகரு, அது இதுன்னு ரத்தத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் இவர் வந்து எலிஜிபிள் ஆகுவாரா, இவர் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலேயும் வந்து மெடிக்கல் டெஸ்ட்லாம் வந்து ஓகே ஆன பிறகு தான் அவர் வந்து கேமுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது 45 நிமிஷம் மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு போராடி வந்து சாப்பிட்டாரு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட இருந்து எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருந்து ஒரு 50 நிமிஷம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடுவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நம்ம ஆளால் வந்து சாப்பிட முடியாமல் திணறி என்னாச்சு அப்படின்னா அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து அவுட் ஆகிப்பாங்க. இருந்தாலுமே நம்ம விஜய் விஷாலுடைய திறமையை வந்து பாராட்டியே தரணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் சாப்பிட முடியாது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வாமிட் ஆகுது. வாமிட் எடுத்து திருப்பணும் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். சௌந்தர்யா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, போது நான் விட்றா, உன்னால் முடியலாம் விட்டுட்டா, இதுக்கெல்லாம் தேவையில்லாமல் விட்றா 3 பாயிண்ட் தாண்டா விட்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஒரு பக்கம் சொன்னாங்க, கம்முன்னு சாப்பிட்றதுக்குலாம் என்ன கஷ்டப்படுவாங்க, நான் மறந்துறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா அவனும் வந்து சாப்பிட்டா கடைசியில் என்னாச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் இன்னும் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா அந்த கேமில் தான் அவன் ஜெயிச்சிருக்க முடியும். பட் வந்து அவனால் வந்து அந்த கட்டத்துக்கு மேலே அவனால் வந்து சாப்பிட முடியாமல் திணறி மூச்சு விட முடியாமல் பார்த்தீங்கன்னா அந்த கேம்லேருந்து அவுட் ஆகி வெளியே போனால் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ சௌந்தர்யா அவர்கள் அவுட் ஆனதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? விஜய் விஷால் அவர்கள் போட்ட எஃபோர்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் விஷால் இத்தனை நாள் ஏதோ லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு ஏதோ இத்தனை நாள் வந்து தப்பிச்சுன்னு கிடந்தான். பட் வந்து இன்றைக்கி ஒரு முழுமையான ஒரு கேம் விளையாடின மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.